அன்பார்ந்தவர்களே, இன்று எஸ்தர் அக்கா உங்களோடு பேச போகிறாங்க. நீங்க அதை கேட்பீர்களா? வாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் எஸ்தர் பேசுகிறேன். இன்று உங்கள் உலகம் மிகவும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்று சூசான் அரண்மனையில் நான் எதிர்கொண்ட அதே போராட்டங்கள், பயங்கள் இன்றும் உங்களுக்குள் இருப்பதை நான் காண்கிறேன். நான் எப்படி ஒரு சாதாரண எளிய பெண்ணாக இருந்து ஒரு தேசத்தையே காப்பாற்றும் தேவ பிள்ளையாக வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் விரும்பி தேர்ந்தெடுத்த பாதை அல்ல, ஆனால் தேவன் என்னை அங்கே ஒரு நோக்கத்திற்காக வைத்திருந்தார். என் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நான் ஒரு தேவ பிள்ளை என்பதை சொல்ல பயப்படாதீர்கள். என் இனத்தையும் என் தேவனையும் குறித்து சொல்ல வேண்டிய நேரம் வந்தபோது நான் செத்தாலும் சாகிறேன் என்று துணிந்து நின்றேன். தேவனுடைய பிள்ளையாக வாழ்வது என்பது எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதல்ல, தேவன் கொடுத்த நோக்கத்திற்காக ஆபத்தை சந்திக்க தயாராக இருப்பதே ஆகும். தேவனுக்காக வாழ 3 காரியங்களை மறக்காதீர்கள். சரியான நேரம். உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் தற்செயலானதல்ல. அப்படிப்பட்ட காலத்திற்கு உதவி செய்யும்படிக்குதான் நீங்கள் இன்று இருக்கும் இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நம்புங்கள். உபவாசம், ஜெபம். நான் ராஜாவிடம் செல்வதற்கு முன் என் மக்களுடன் இணைந்து உபவாசித்தேன். மனித பலத்தை நம்புவதை விட பரலோகத்தின் பலத்தை நம்புவதே ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம். கடவுள் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது முடிவு என்னவாகும் என்று கவலைப்படாதீர்கள். கீழ்ப்படியுங்கள், மற்றவற்றை அவர் பார்த்துக் கொள்வார். அன்று ஒரு ராஜாவின் முன்னே நான் நின்றேன். இன்று நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தேவன் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.